ஹாய் ஹலோ எவ்ரிவான், குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி நான் காலையில் என்ன சமையல் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாமா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தட்டாம்பயிறு, அப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். மீல் மேக்கர் கூட்டு வைக்க போகிறேன். சரிங்களா. இப்போது நான் தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். கூடவே மீல் மேக்கரை சுடுதண்ணியில் ஊற வச்சாச்சு. அப்புறம் தட்டாம்பயிரையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள், ஒரு அடுப்பில் நான் சோறு வேக வச்சிட்டேன். அது அரிசி போட்டு உட்காந்ததுனால அது ஓரளவுக்கு வெந்துட்டுருக்கு. இப்போது காயெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா நான் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்கள் வீட்டில் நீங்கள் இன்றைக்கி காலையில் என்ன சமையல் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புளிக்குழம்பு நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் சமைக்கிறேன். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். வீட்லேயே முருங்கை மரம் இருக்கிறதுனால இப்போ காய் கொஞ்சம் அதிகமாகவே காய்க்கிறதுனால டெய்லி முருங்கைக்காய் சாப்பாட்டில் நான் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். காய் இருக்கிறதுனால சேர்த்துக்கிறேன், இருக்கிற டைமில் சேர்த்துக்கலாம்ல, அதனால சேர்த்துக்கிடுவேன். இன்னும் இந்த மாதத்தோடையே நாங்கள் இந்த வீட்டை காலி பண்ணிடுவோம். அதனால நான் அடுத்து நெக்ஸ்ட்டு போகிற வீட்டிலலாம் முருங்கைக்காய் கிடைக்குமான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு போகிற வீடுமே நாங்கள் பார்த்துட்டோம். ஆனால் அங்கே ஃபுல்லுமே நிறைய வாழை மரம் அந்த மாதிரி தான் இருக்குது. முருங்கை மரம் இருக்குது, ஆனால் அதில் ரொம்பலாம் காய் காய்ச்ச மாதிரி இல்லை, சின்ன சின்ன மரமாக தான் இருந்த மாதிரி இருந்தது. நான் காய் நறுக்கின தண்ணி எல்லாமே வேஸ்ட் வாட்டர் எல்லாமே என்னோடய செடிகளுக்கு நான் ஊற்றிடுவேன். காயெல்லாம் கழுவுன தண்ணி எல்லாமே. என்ன தான் சொந்த வீடு நமக்கு இருந்தாலுமே அதில் நம்ம இருக்கிறதுக்கு நமக்கு அனுபவிக்கணும்னு இருந்தால் தானே நம்ம அதில் இருக்க முடியும். அப்படி தானே. இப்போ சொந்த வீட்லேயே நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே இருந்தாலுமே ஃபேமிலி தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு மாறி ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு இருக்கிறதுனால எப்படியும் ஒரு 6 months ஒன்ஸாவது அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும். அதனால வேறு நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கணும். வேறு வழி கிடையாது. இப்போ நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கணுன்றதுனால நாங்கள் இருந்தோம்னா அவங்க மட்டும் தனியாக அங்கே பிரிஞ்சு போய் இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன லைஃப் சொல்லுங்கள். அதனால எப்படியும் அவங்க தனியாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு தனியாக வாடகை கொடுத்து வீடு பார்த்து இருக்கத்தான் போகிறாங்க. அது ஃபேமிலியாக இருந்துட்டு போயிடலாமே அப்படி சொல்லிட்டு குழந்தைங்களுக்கும் எப்படியும் அப்பான்னு தேடுவாங்க. அப்படிங்கும்போது அப்பா விட்டுட்டுலாம் இருக்க முடியாது. அதனால் நாம் சொந்த வீடு தான் இருக்கணும்னு சொல்லி கன்சிடர் பண்ணக்கூடாது. வாடகை கொடுத்தனாலும் இருந்துக்கிடலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போது லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ வேறு ஊர் ட்ரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு வந்துருச்சு. அவங்க இப்போ வேறு ஊருக்கு போயிட்டாங்க. நாங்கள் இப்போது பாப்பாவுக்கு ஸ்கூல் இந்த மந்தோடு தான் எண்ட் முடியுது. அதனால் பாப்பாவுக்கு ஸ்கூல் காரணமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். அதனால் அங்கே வீடு பார்த்தாலுமே இங்கே பாப்பாவுக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இந்த வீடை காலி பண்ணிவிட்டு அங்கே போகிற மாதிரி நாங்கள் இருக்கோம். இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. தனியாகவே பார்த்துக்கிற மாதிரி இருக்குது அவங்க இல்லாமல். இருந்தாலும் கொஞ்ச நாள் தானே, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போது எலெக்ஷன் வேறு வர்றதுனால எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மந்த்லேயே மறுபடியும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வருன்ற மாதிரி வேறு சொல்கிறாங்க. அப்படி வந்தால் மறுபடியுமே நம்ம வீடு மாறுற மாதிரி தான் இருக்கும். பட் நோ ப்ராப்ளம்ங்க. ஏன்னா இவங்களை பிரிஞ்சு நம்ம தனியாக அங்கே டெய்லி நம்ம லைஃப் லாங் அப்படியே சர்வே பண்ணுறதுக்கு இவங்க கூட நம்ம இப்படி ட்ராவல் பண்ணுறது கூட நல்லா ஜாலியாக தான் இருக்குது எங்களுக்கு. அவங்கள விட்டுட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு இது எவ்வளோ இந்த பர்டன் எங்களுக்கு கஷ்டமாக தெரியல. ஆனால் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி வீடு மாறி போய்கிட்டே இருக்குது. எங்களே சொந்த வீட்டில் இருந்துடலாம்ல, அவங்க வாட்டிக்கு வேலை பார்த்துட்டு வராங்க, நீ பாப்பா எல்லாருமே வச்சுட்டு இங்கே இரு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது கொஞ்சம் கூட. அது நல்லா இருக்காது, எனக்கு பிடிக்கல அது. அதனால் இவங்க கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு வீடு மாறுறது எனக்கு பெருசாக தெரியல. அதுக்காக சொந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசை இல்லாமலாம் இல்லை, ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. கொஞ்சம் இவங்க பக்கத்தில் நெருக்கி இவங்களோட டியூட்டி வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக சொந்த வீட்டில் தான் இருப்போம். அவங்க வந்துட்டு போவாங்க. அதனால் அப்படி ஒரு சான்ஸ் கடவுள் அமைச்சு கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கை இருக்கத்தான் செய்யுது எங்களுக்கு. இருக்கிற செலவில் வாடகை கொடுத்து இருக்கணும்னு நமக்கு என்ன ஆசையாங்க. வாடகைன்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் சொந்த வீடுனா அது ஒரு தனி நிம்மதி நமக்கு தன்னை போல் இருக்கும். அந்த ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கணும்னு கடவுள் கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக நாங்கள் அங்கேயும் போய் இருப்போங்க. இப்போ நான் குழம்புக்கு தேவையான காய்கறிகள் மசாலா எல்லாம் போட்டு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி வேக வச்ச பருப்பையும் உள்ளே போட்டு குழம்பு நல்லா ரெடி பண்ணிட்டேன். இன்னும் அது ஓரளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு கொதித்து வத்துற வரைக்கும் மட்டும் நல்லா கொதிக்க விட போகிறேன். காய் எல்லாமே வதக்குறதுலேயே ஓரளவுக்கு வெந்திருக்கும். ஃபைனலாக மல்லி இலை இருந்தால் கட் பண்ணி தூவிக்கிடலாம். என்கிட்ட இன்றைக்கி மல்லி இலை இல்லை, அதனால் தூவலை, அவ்வளோதாங்க. சைடு பை சைடாக நான் மீல் மேக்கரையுமே ரெடி பண்ணிட்டேன். இப்போது சோறு வடித்த கஞ்சி இருந்ததுனால அந்த வடிகஞ்சி தண்ணியை நான் தனியாக எடுத்துருக்கேன். இதை நான் காலையில் பாப்பா எழுந்திரிச்சதுமே
பாப்பா குளிச்சுட்டு வந்ததுமே கேட்பேன், வேணுமா நீ குடிக்கிறியான்னு சொல்லி கேட்டால் ஒரு டைம் வந்து எனக்கு வேணும்னு சொல்லி கேட்பா. அந்த டைமில் ஊற்றி கொடுப்பேன். இன்றைக்கி கேட்டதில் வேணுமா அப்படி சொல்லவும் சரி சொல்லிவிட்டு அவளுக்கு அந்த வடிகஞ்சி தான் ஊற்றி கொடுத்துருக்குறேன். அவள் உங்கள் எல்லாருக்குமே ஹாய் சுட்டீஸ் அப்படி சொல்லி அவள் வந்து உங்களுக்கு எல்லோரும் ஹாய் சொல்லிவிட்டு கிளாஸ் வாங்கிட்டு போகிறா பாருங்கள். எப்பவும் கூடவே குட்டி பாப்பா இருப்பாள். இன்றைக்கி காலைல எழுந்திரிச்சிட்டு பால் குடிச்சிட்டு மறுபடியும் தூங்கிட்டா. அவள் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் குட்டி பாப்பா வந்து எந்திரிச்சா. இன்றைக்கி அக்கா ஸ்கூலுக்கு போகும்போது கூட பாப்பா எந்திரிக்கிறல இன்றைக்கி. அவ்வளோதாங்க. இன்றைக்கி நான் காலையில் சாப்பாடு வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். சோறு பொங்கியாச்சு, மீன் மேக்கர் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் தண்ணி மட்டும் கொஞ்சம் வற்றணும், அவ்வளோதாங்க. அப்புறம் குழம்பு வந்து வச்சாச்சு. நீங்கள் எல்லாருமே உங்கள் சமையல் முடிச்சிட்டிங்களா அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.